Hello all, good morning. April 11-12 கான current affairs பார்க்கலாம். Ozone found on Jupiter's moon Callisto. அதாவது ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி அகமதாபாத் இவங்க வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஃபைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே உலகத்தில் உள்ள அந்த இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட் எல்லாமே ஜூபிட்டரை சுற்றி வந்துட்டு ஓசோன் லேயர்ஸோ இல்லை அதோட மூணில் வந்துட்டு ஓசோன் லேயரோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு வச்சுருந்தாங்க. இப்போ என்னென்னா அதை நிறைய பேர் கன்ஃபார்மாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியனோட ஒரு ரிசர்ச் டீம், அதாவது ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி இன் அகமதாபாத், இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜூபிட்டரோட நேச்சுரல் மூன் ஹாலிஸ்டோவில் ஓசோன் லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் ஆல்சோ சஜஸ்ட் என்னென்னா இங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதோட அட்மாஸ்பியர் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் உயிரினங்கள் வாழ தகுந்த இடமா வந்துட்டு இந்த ஜூபிட்டரோட மூன் இருக்கலாம். அதை ஒட்டிய ஆய்வுகள் வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2024 இதில் நிறைய வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு 100 வரைக்குமான இடங்களை பிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். IIT மும்பை வந்துட்டு 149வது இடத்தையும், IIT டெல்லி 197வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 225வது இடம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்திய அறிவியல் கழகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்துட்டு 225வது இடத்தை பிடித்துள்ளார்கள். சுவிதா செயலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்பொழுது ஒரு தேர்தல் நேரம், தேர்தல் சீசன் வந்து களகட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு 7 கட்டமாக நடக்குது. இதில் முதல் கட்டம் வந்து நிறைய இடத்துல நடக்குது. தமிழகத்தோட தேர்தல் வந்துட்டு முதல் கட்டத்திலேயே நடக்குது. தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் வந்துட்டு இந்த எலெக்ஷனோட இந்த மேனிஃபெஸ்டோ இல்லை எலெக்ஷன் கேம்பெயின் இதை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பார்க்கும்போது தலைவர்கள் எல்லாரும் அதிகமாக வந்துட்டு பிரச்சாரம் வந்துட்டு வாகனங்களில் பண்ணுவாங்க. இப்போது சமீபத்தில் பாரத பிரதமர் அவர்கள் கூட ரோடு ஷோ, கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் ரோடு ஷோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டு எலெக்ஷன் கம்பைன் பண்ணினாங்க. தென் நைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்இடியில் அவங்களோட அந்த அவங்க ஆட்சி செய்யும்போது அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க, இல்லை நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட திட்டங்களையும் அந்த சாதனைகளையும் மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் வந்து அதை வந்து எல்இடி டிவியில் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இது எல்லாத்திற்குமே ஆனால் பெர்மிஷன் வந்துட்டு சுவிதா செயலி, இந்த செயலியை வந்து வெளியிட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இவங்ககிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ நம்ம இதுக்கு பெர்மிஷன் சீக் பண்ணுறது இல்லை அவங்க நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறது எல்லாமே இந்த சுவிதா ஆப்லேருந்து பண்ணலாம். நம்ம இதற்கு முன்னாடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன செயலியெல்லாம் விட்டுருக்காங்க, அதாவது மொபைல்லையும் சரி இல்லை வெப்சைட் மாதிரியும் சரி என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதுவும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தாய்லாந்தில் இறந்த தமிழர்களுக்கு அடுக்கள் அமைக்க ரூபாய் 10 லட்சம்க்கான நிதியை அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2வது வேர்ல்டு வார், 2வது உலகப் போர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1939 1945 வரைக்கும். அப்போ பர்மாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் வந்துட்டு ரயில்வே கட்டுமான பணிகளுக்காகவும் அப்போ வந்து தமிழர்கள் நிறைய பேர் இந்த பர்மா பகுதிக்கு வந்து தொழில் சார்ந்த பயணங்கள் நிறைய மேற்கொள்வாங்க. அங்கேயே நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஸோ அங்கே கட்டுமான தொழில்களுக்காகவும் இந்த ரயில்வே பணியாளர்களுக்காகவும் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தாங்க. அப்போது ஒரு போர் நடந்தது, இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு போர் நடந்தது தாய்லாந்தில். அந்த போரில் நிறைய தமிழர்கள் வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் 70,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து தமிழக தொழிலாளர்கள் இந்த போரின் காரணமாக இறந்து விட்டார்கள் அப்படின்னு தெரியுது. இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட உடல்களில் உள்ள எலும்பு கூடுகள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த எலும்பு கூடுகளை வந்து டிஎன்ஏ பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70,000க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த மூதாதையர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட நினைவாக இவங்களுக்கு அந்த நினைவு சின்னம் அமைக்கும் வகையில் ஒரு நடுக்கல் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மே 1ஆம் தேதி அதை நடுக்கல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதற்காக 10 லட்சம் நிதியை வந்து தாய்லாந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. தேசிய ஏழ்மை குறியீடுகள் 2023. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் வந்துட்டு ஒரு கட்சியின் சார்பாக அவங்க சொல்லியிருந்த ஒரு டேட்டாஸ் தான் இது. தமிழகத்தில் சேர்ந்த ஒரு கட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
தேசிய அளவை ஒப்பிடும் பொழுது தமிழகம் வந்து பல துறைகளிலும் முன்னேற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தேசிய ஏழ்மை குறியீடுகள் இதை வந்து கம்பேர் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கரு உற்றிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதுலேருந்து அவங்க மருத்துவமனையில் தான் அவங்க பிரசவம் நடந்தது அப்படின்னு ஃபுல்லாக கண்காணிக்கிறதுக்கு வரைக்கும் உள்ள ஒவ்வொரு படிநிலையிலுமே வந்து தமிழகம் தேசியத்தை விட வந்து முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒட்டுமொத்த சுகாதார குறியீட்லேயும் வந்துட்டு தமிழகம் முன்னாடி இருக்குது அப்படின்னும், பெண்கள் நலன் மற்றும் குழந்தைகள் நலனில் தேசிய குறியீடை விட நாங்கள் முன்னாடி இருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவமனை பிரசவங்கள் தான் வந்துட்டு 99.9% வந்துட்டு மருத்துவமனை பிரசவங்கள் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் தொழில் வளர்ச்சியிலையும் வந்து தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமாக 50 பொருளாதார சிறப்பு மண்டலங்கள், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது 50 வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா தேசிய லெவலில் கம்பேர் பண்ணி தமிழ்நாடு வந்து சிறந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. போசான் துகளை கண்டுபிடித்தவர் மறைவு. பீட்டர் வர் ஹெக்ஸ். இவருக்கு 94 வயதாச்சு. இயற்பியல் விஞ்ஞானியான இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். போசான் துகள் இல்லை கடவுள் துகள் அப்படின்னு ஒரு கான்செப்டை இவர் தான் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இதற்காக இவருக்கு நோபல் பிரைஸும் வின் பண்ணினார். இவர் சமீபத்தில் மறைந்து போனார். சுத்தம் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு பள்ளி குழந்தைகளுக்கு நடுவில் வந்துட்டு இது ஒரு என்ஜிஓங்க, டெட்டால் பஹாஸ்வஸ்த் இந்தியா. இவங்க வந்துட்டு கை கழுவுதல் மற்றும் சுத்தம் சுகாதாரம் இந்த வந்து கான்செப்டாக வச்சு பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வாரத்தை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 13 வாரம் வந்து இதற்கு விழிப்புணர்வு நடக்க போகுது. 20 வினாடிகள் வந்துட்டு கையை தொடர்ந்து கழுவ வேண்டும். எவ்வாறு சுத்தமாக தன்னைத்தானே பேணி காத்துக்கொள்கிறது, அதாவது தன் சுத்தம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு இவங்க பள்ளி குழந்தைகளுக்கு நடுவில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர போகிறாங்க. உலகிலேயே வயதான மனிதர் பெருவில் வாழ்கிறார் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு கின்னஸ்க்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1900 அந்த ஆண்டில் பிறந்திருக்க மார்சிலினோ அபாட் அவர் தான். இவர் வந்துட்டு பெருவில் வாழ்கிறாருங்க. உலகின் வயதான மனிதர் அப்படின்னு ஒரு பட்டத்தை பெற்றுள்ளார். இது ஒரு எடிட்டோரியல் பேஜில் உள்ளது. ஹெப்படைட்டிஸ், இந்த ஹெப்படைட்டிஸ்னால் தெரியும், மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். இந்த நோயை பற்றி வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சீனா பாதிக்கப்படுது, அதற்கு அடுத்து வந்துட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா மாற உள்ள ஒரு நாடுகளுக்கு இது ஒரு பெரும் சுமையாக இருக்கிறது அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மஞ்சள் காமாலை அப்படிங்கும்போது இந்த கல்லீரல் சார்ந்த அனைத்து நோய்களும், லிவர் சார்ந்த அனைத்து நோய்களுமே சொல்லியிருக்காங்க. லிவர் இன்ஃப்ளமேஷன், கல்லீரல் அலர்ச்சி, டேமேஜ் இல்லைன்னா பாதிப்பு மற்றும் கல்லீரல் புற்றுநோய், இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜுமே வந்துட்டு இதில் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஜெனட்டிக்காகவும் வரலாம். இந்த லிவர் கேன்சர் எல்லாம் ஜெனட்டிக்காகவும் வரலாம், இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழும் முறை இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வரலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனால கூட வரலாம். ஸோ இதில் ஹெப்படைட்டிஸ் A, B, C அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா, பேல் ஸ்கின்னாக இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட் வாமிட் இல்லை நாசியா, தென் அவங்களோட ஸ்டொமக்கில் வந்து ஒரு அப்செட் இருக்கும், ஸ்கின் கலர், ஐ கலர் எல்லாமே தட் ஸ்டாண்ட் எல்லோ, தட் இஸ் ஃபார் நாட் ஃபார் அ 1 day. இது வந்து ஒரு ப்ரொலாங்காக ஒரு 2 weeks இல்லை 3 weeks இல்லை 21 days இந்த மாதிரி வந்து இது ப்ரொலாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ஒரு மருத்துவமனையில் போய் மருந்து எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிசனுக்குள்ளே இருந்தாலோ வந்து இதில் வந்து வெகு சீக்கிரமாக வெளில வந்துடும். இதுக்கு வேக்சின் இருக்கான எல்லா நியூபார்ன் பேபிஸ்க்குமே வந்துட்டு வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே இதுக்கு வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெப்படைட்டிஸில் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு அதாவது எப்படி சொல்ல காண்டாக்ட் மூலியமாக தான் பரவுது. ஸோ டைரக்ட் காண்டாக்ட் மூலியமாக தான் பரவுது. இந்த மாதிரி காண்டாக்டை நம்ம பிரேக் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம வேக்சின் எடுக்கணும். இந்த வேக்சின் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இணையவழி குற்றங்கள், சைபர் கிரைமில் வந்து இந்தியாவுக்கு உலக அளவில்
10வது இடம் கிடச்சிருக்கு. முதல் இடத்துல வந்து ரஷ்யா இருக்குது, 2வது இடத்துல உக்ரைன் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு நிறைய நாடுகள் இருக்குது. 10வது இடம் யாருக்கு கிடச்சிருக்குன்னா இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இந்த சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு இந்தியா வந்து நிறைய வழிமுறைகள் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கால் மூலிமா வந்துட்டு சைபர் அட்டாக் நடந்துகிட்ருக்கு. இதை மீட்டு கொண்டு வருவதற்கு நிறைய அவேர்னஸ் ஸ்கீமையும் வந்துட்டு கவர்மெண்ட் சார்பிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. தென் அது போக நிறைய போர்ட்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போது மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா சஞ்சார் சர்ச், இந்த மாதிரி நிறைய போர்ட்டலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதற்கான விழிப்புணர்வு வந்து இந்தியாவில் அதிகமாகவே இருக்குது. ஜிடிபி 2024க்கான ஜிடிபி வந்துட்டு 6.7% இந்தியாவோட இது இருக்கும் அப்படின்னு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. தென் இது தவிர இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைம். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு வாட் இஸ் எலெக்ஷன், ஒய் எலெக்ஷன் இஸ் நீடட். தென் எலெக்ஷனில் வந்துட்டு 9th புக்கில் இருக்குங்க தேர்தல், இந்திய தேர்தல் பற்றி வந்துட்டு 9th புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, தென் நேஷ்னல் ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது. தென் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தென் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட ஒரு பிடிஎஃப் மேம் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனில் இருந்து வருது, இல்லை எலெக்ஷன் அந்த டாப்பிக்லேருந்து ஒன்று வருது. ஸோ அது போக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 கமிஷனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த 2 கமிஷனர்ஸும் வந்துட்டு ஒரு லாஸ்ட் மந்த்து தான் வந்துட்டு புதுசாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேரும் யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.